பார்ட் 4ல் பிரதாப முதலியாருக்கும் ஞானாம்பாளுக்கும் இனிமேல் கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி 2 ஃபேமிலியும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த பார்ட்டில் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, சேர போகிறாங்களா இல்லை வேறு யார் கூடயாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்லெஸ் விஸ்டம் தமிழ் சேனல். பிரதாப முதலியார் ஞானாம்பாள் எழுதின லெட்டரை வச்சுக்கிட்டு அவள் கண்டிப்பாக வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு அவன் வந்து பகல் கனவு கண்டுகிட்டு இருந்தானா. அந்த நேரத்தில் பார்த்து என்ன சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க அப்பா சம்பந்தி முதலியார் இருக்கார்ல, அவர் வந்து எப்படியாவது வந்து அவங்க பொண்ணை யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி நிறைய அவருக்கு தெரிஞ்ச எல்லா ஊருக்கும் லெட்டர் அனுப்பியிருப்பார். இதில் வந்து திருநெல்வேலியை சேர்ந்த வீரப்ப முதலியார் அப்படிங்கிறவரோட மகனுக்கும் அவரோட பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவர் நிச்சயம் பண்ணிடுவார். இதை கேட்டவுடனே அது எப்படி அவங்க மட்டும் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பிரதாப முதலியாரோட அப்பாவும் நிறைய ஊருக்கு லெட்டர் அனுப்பியிருப்பார்ல, அவரும் அதில் ஒருத்தங்களை சூஸ் பண்ணிடுவார். அவங்க யாருன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த சொக்கலிங்க முதலியார் அப்படிங்கிறவங்களோட பொண்ணு. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சம்பந்தி முதலியார் என்னெல்லாம் பண்ணுறாரோ இவர் அதை அப்படியே காப்பி அடிச்சு பண்ணுவார். இவங்க 2 பேருக்கும் வந்து காமனான ஒரு 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 ஊரில் வந்து ஒரு பெரிய வீடு இருக்கும், மாடி வீடு இருக்கும். அந்த வீட்டில் வந்து ஒரு பாதி வந்து பிரதாப முதலியாரோட ஃபேமிலிக்கு சொந்தம், இன்னொரு பாதி வந்து ஞானாம்பாள் ஃபேமிலிக்கு சொந்தம். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, ஞானாம்பாளோட அப்பா வந்து அந்த அந்த ஒரு இவங்களுக்கு சொந்தமான அந்த பாதி வீட்டில் வந்து பயங்கரமாக பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணோன்னு சொல்லிட்டு இவர் வந்து இங்கேருந்து ஆட்கள்லாம் அனுப்புறது, கல்யாணத்துக்கு தேவையான சாமான்கள், அப்புறம் வந்து டெக்கரேஷன் பண்ணுறது, அதுக்கெல்லாம் ஆட்கள் அனுப்பி பொருட்கள்லாம் அங்கே அனுப்பி வச்சுருவார். அதே மாதிரி பிரதாப முதலியாரோட அப்பா என்ன பண்ணுவார், இவங்க ஆட்கள் அனுப்பி இந்த மாதிரி அரிசி, பருப்பு, நெய், அந்த மாதிரி கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் அனுப்பி இவங்களுக்கு சொந்தமான பாதியில் வந்து அவரோட பையனுக்கு வந்து கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இவங்களை அனுப்பி வச்சிருவார். அப்போ வந்து என்ன ஆகும்னா, இவங்களும் அந்த கோயம்புத்தூரில் இருக்கவங்களும் வந்து ரெடியாகி வருவாங்க. திருநெல்வேலியில் இருக்கிற அந்த ஞானாம்பாளோட கல்யாணம்னு சொல்லி வச்சுருக்காங்கல்ல, சம்பந்தம் பண்ணியிருக்காங்களே, அவங்களும் வந்து கிளம்புவாங்க வர்றதுக்கு. இப்போது இதில் என்ன நடக்கும்னா, கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி சம்பந்தி முதலியார் இருக்கார்ல, அவங்க வீட்டில் ஒரு வயசான பாட்டி இறந்துருவாங்க. ஸோ வந்து ஒருத்தவங்க இறந்துட்டா அப்போ உடனே கல்யாணம் நடக்க முடியாதுல்ல, அதனால் வந்து கொஞ்சம் வந்து டைம் தேவைப்படுது. ஒரு எவ்வளோ நாளோ அந்த இதெல்லாம் முடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லி இவர் வந்து திருநெல்வேலிக்கு லெட்டர் அனுப்பிடுவார். ஸோ இவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க இறந்தது வந்து பிரதாப முதலியார் எல்லாருமே சொந்தக்காரங்கன்றனால அந்த துக்கம் வந்து இவங்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கோயம்புத்தூரில் வந்து லெட்டர் அனுப்பிடுவாங்க, கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வரவங்களுக்கு. அப்போ பிரதாப முதலியாருக்கு வந்து அங்கே இருக்கவங்கலாம் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஒரு டேட்டில் அதே ஊரில் ஏதோ ஒரு கல்யாணம் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே பிரதாப முதலியாருக்கு ஒரு டவுட் இருக்கும், நானும் போகல, ஞானாம்பாலும் போகல, அப்புறம் அங்கே யார் அவ்வளோ பெரிய கல்யாணம் நடத்துறதுக்கு அங்கே யார் இருக்காங்க அப்படின்னு லைட்டாக அவருக்கு டவுட் இருக்கும். அவங்க வந்து ஏற்கனவே ஒரு கல்யாணத்துக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டெத்துக்கு முன்னாடி, அந்த டேட்லேருந்து ஒரு 3 நாள் கழித்து இவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வருவார். அவர் வந்து யாருன்னா பிரதாப முதலியாருக்கு தெரியாது. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார். நான் தான் வந்து கோயம்புத்தூர் சேர்ந்த சொக்கலிங்க முதலியார் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே ஏன் வந்து அவருக்கு இவங்க யாருன்னு பேச தெரியல அப்படின்னா, அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி வந்து லெட்டர் அனுப்புவாங்க, பட் வந்து யார் என்னன்னு நேரில் போய் பார்த்துட்டு அவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு அந்த டேட்டில் தான் அவங்களுக்கு யாருன்னே அவங்க ஃபேஸே ஃபஸ்ட் டைம் பார்ப்பாங்க. அதனால அவருக்கு பார்த்த உடனே யாருன்னு தெரியல. அவரே வந்து அவர் இந்த மாதிரி நான் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த சொக்கலிங்க முதலியார் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே இவங்க பிரதாப முதலியார் அம்மா அப்பா எல்லாம் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் என்ன சொல்வார், பெரிய வீடாச்சேன்னு பிச்சை கேட்க வந்தா கறியை அரைச்சி என் மூஞ்சில் பூசிட்டீங்க அப்படின்னு சொல்வார். இதை கேட்டவுடனே இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆயிரும். என்ன சொல்கிறீங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ன உடனே, நீங்கள் வந்து கல்யாணத்தை நிறுத்த போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்ன உடனே இவர் வந்து கேட்பார், நாங்கள் தான் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு இது நடந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் லெட்டர் அனுப்பியிருந்தோமே, துக்கம் நடந்திருக்குன்னு, உங்களுக்கு வந்து சேரலையா அப்படின்ன உடனே, நாங்கள் எப்பயோ ஊர்லேருந்து கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டோங்க, நாங்கள் வழியில் வந்துட்டு இருந்தோம், அதனால் எங்களுக்கு அந்த லெட்டரே வந்து சேரலை அப்படின்னு சொன்ன உடனே சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு இப்போது அப்படின்னு கேட்ட உடனே, நீங்கள் அந்த வீட்டில் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தீங்க, சாப்பாடுக்கு தேவையான பொருட்கள் சரி,
அங்கே இருக்கிற அந்த டெக்கரேஷன்ஸோ அதில் இருக்க எல்லா ஏற்பாடுமே இருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து திருநெல்வேலி வீரப்ப முதலியாரோட பையனும் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து அவங்க தான் நீங்கள் போல இருக்கு இந்த மாப்பிள்ளை வீடுன்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அவங்க வந்து நாங்கள் தான் சம்பந்த முதலியார் ஃபேமிலி அப்படின்னு நினச்சி நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் ஒரு கன்ஃபியூஷன். நாங்கள் வந்து பெருசாக இன்ட்ரடியூஸும் ஆகிக்கல. வந்த நேரத்தில் அங்கே இருந்த எங்கள் கூட வந்த அந்த ஐயர்கள்லாம் வந்து நாழி ஆயிடுச்சு, சீக்கிரம் தாலியை கட்டுங்க அப்படின்னு எங்களை ரொம்ப அவசரப்படுத்தினதும், இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் கிடைக்கிறதே பெருசு, இதில் நல்ல நேரத்தெல்லாம் வந்து தவற விடக்கூடாதுன்னு சொல்லி டக்குன்னு நாங்கள் அந்த கல்யாணத்தை முடிச்சிட்டோம். கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பித்து தான் எங்களுக்கு வந்து விஷயமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுலேயும் வந்து அப்போவே கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தோணுச்சு, என்னடா எல்லாருமே ரொம்ப டல்லாக இருக்காங்க, வந்து யாருமே வந்து பெருசாக வந்து நல்ல பயங்கரமான பட்டு புடவைகளோ இல்லாட்டி வந்து நகைகளோலாம் போடாமல் இருக்காங்களே அப்படின்னு எனக்கு அப்பவும் டவுட் வந்துச்சு. நான் என்ன நினச்சேன், வந்து உங்கள் வீட்டில் ஆல்ரெடி வந்து உங்களுக்கும் உங்களோட சொந்தக்காரவங்களுக்கும் வந்து சண்டை நடந்துட்டு இருந்தனால அதனால எல்லாரும் டல்லாக இருக்காங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். கடைசியில் நாங்கள் பேசும்போது தான் தெரியுது அவங்க வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்தவங்க அப்படின்னு. இதில் சொக்கலிங்க முதலியார் என்ன சொல்கிறாருன்னா, நானும் பரம ஏழை, அந்த வீரப்ப முதலியாரும் பரம ஏழை, நாங்கள் 2 பேருமே வந்து நல்ல சம்பந்தம் கிடச்சிருக்கு, எங்களுக்கு வந்து ஒரு நாங்கள் வந்து இனிமேல் வாழ்க்கையில் பயங்கரமாக வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா எங்கள் 2 பேரோட பிள்ளைகளுக்கும் வந்து கடைசியில் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொக்கலிங்க முதலியார் வந்து துக்கலிங்க முதலியாராக மாறி அழுது புலம்பிட்டு இருந்தாரு அப்படின்னு வந்து பிரதாப முதலியார் நம்ம கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்றாரு, ஒரு மரண தண்டனை கைதியை வந்து திடீர்னு கூப்பிட்டு உனக்கு இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஹாப்பியாக அனுப்பி வச்ச மாதிரி அவர் சொன்ன நியூஸ் எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொக்கலிங்க முதலியார் இந்த மாதிரி அழுது புலம்புறதை கேட்டு பிரதாப முதலியாரோட அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, அவர் வழியில் செலவு பண்ணிட்டு வந்திருப்பார்ல, அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசும் சேர்த்து இதை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிடுவாங்க. இதே மாதிரியே வந்து சம்பந்த முதலியார் வீட்டுக்கும் அந்த திருநெல்வேலியை சேர்ந்த அந்த வீரப்ப முதலியார் வந்து அவரும் அவர் பங்குக்கு புலம்பி அவரும் வந்து அவருக்கு வந்து காம்பன்சேஷன் மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்து அவரையும் அனுப்பி வச்சிருவாரு. இப்போ 2 கல்யாணமே நின்றுச்சு இல்லையா, இதுக்கப்புறம் வந்து ஒரு கோடை விடுமுறை சம்மர் டைம் வரும். இந்த நேரத்தில் வந்து எல்லா வருஷமுமே வந்து சம்பந்த முதலியார் அவங்க வந்து அவங்களுக்கு சொந்தமான ஒரு தூரத்தில் ஒரு கிராமம் இருக்கும், அந்த கிராமத்தில் ஒரு அழகான வீடு இருக்கும், அவங்க அந்த டைம் ஃபுல்லாக அங்கே போய் தான் தங்கியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் என்ன செய்வாங்கன்னா, அவங்க எல்லாரும் வந்து கிளம்பி வண்டியில் காலங்காத்தால் வந்து கிளம்பி நிறைய வண்டி எல்லாம் குதிரை வண்டிகள் அப்புறம் அந்த அவங்க போகிற அந்த பல்லக்குகள் அந்த மாதிரிலாம் ரெடியாகி நிறைய வண்டி இருக்கும், எல்லாத்துலேயுமே இவங்க ஏறி போவாங்க. இதில் வந்து ஞானாம்பாலும் வந்து அதில் ஒரு வண்டியில் போவாள். இப்போது என்ன நடக்கும்னா, இவங்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. அப்போ திடீர்னு வந்து மறுபடியும் வந்து குதிரை வண்டிகள் சத்தம் கேட்கும். இந்த சத்தம்லாம் கேட்ட உடனே பிரதாப முதலியார் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து பார்ப்பார். பார்த்தா இந்த மாதிரி வந்து அந்த ஊருக்கு கிராமத்துக்கு போன எல்லா வண்டியும் திரும்பியும் இங்கே வந்துருச்சு, இதில் வந்து ஞானாம்பாள் வந்த வண்டியையும் காணும், அவளை எங்கேயுமே காணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே பிரதாப முதலியாருக்கு என்ன செய்கிறது எது செய்கிறதுனே தெரியாமல் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் குதிரை எடுத்துக்கிட்டு குதிரையில் கிளம்பி அவங்களோட கிராமத்துக்கு போய் பார்ப்பாங்க. அங்கே போய் போகிற வழியில் அங்கெல்லாம் ஃபுல்லாக தேடி பார்க்குறப்போ அங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ரோடு போகும். அந்த வழியாக போய் பார்க்குறப்போ அங்கே வந்து ஒரு குதிரை வண்டியில் வந்து வேகமாக யாரோ போகிற மாதிரியும் அதில் வந்து போகிற ஏதோ பெண்களோட குரல் கேட்குற மாதிரியும் இவனுக்கு வந்து தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்க, வேகமாக போவாங்க. அங்கே இருக்கவங்க வந்து அந்த குதிரை வண்டியில் இருக்கவங்க வந்து கத்தி அதெல்லாம் வச்சுருப்பாங்க, இவங்க கிட்ட துப்பாக்கி எல்லாம் இருக்கும். இவங்க என்ன செய்வாங்க, பிரதாப முதலியார் மேலே பார்த்து ஒரு வாட்டி ஷூட் பண்ணுவார். ஷூட் பண்ணவுடனே அந்த குதிரை ஓட்டிகிட்டு இருந்தவங்களாம் அப்படியே பயங்கரமாக தெரிச்சு ஓடிடுவாங்க. அதில் இருந்து ஒரு பொண்ணு வந்து டக்குன்னு குதிச்சு வெளியே வருவாள். அவள் வெளியே வரும்போது கத்திக்கிட்டே வருவாள். அந்த குரல் வந்து இவருக்கு கேட்கறதுக்கு ஞானாம்பாளோட குரல் மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து அடையாளமே தெரியாது. இவன் கிட்ட போய் பார்த்தா ஒரு நகை எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆண்டிச்சி மாதிரி இருப்பாங்க. ஆண்டிச்சின்னா பெண் துறவி அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ வந்து இவங்க வந்து பார்க்க அந்த மாதிரி இருப்பாங்களா, உடனே என்ன இது, என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்ட உடனே, இதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன், முதல்ல வந்து அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு இவ சொல்லிடுவா. இப்போது ஞானாம்பாள் ஒரு வண்டியிலேருந்து குதிச்சு இறங்கி வருவா இல்லையா, அதுலேருந்து இன்னொருத்தவங்களும் குதிச்சு இறங்கி வருவாங்க. அவங்களும் ஒரு ஆண்டிச்சி, அவங்க தான் ஒரிஜினல் ஆண்டிச்சி, ஓகேவா. இவங்க வந்து ஃபேஸ்லலாம் எதேதோ பூசிட்டு வருவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப களைப்பாக ஒரு மாதிரி மயக்கமாக இருக்க மாதிரி இருப்பாங்க. அதனால் இவங்க 2 பேரையும் பத்திரமா ஒரு வண்டியில் ஏற்றி இவங்களோட அம்மா அப்பாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வந்து சம்பந்தி முதலியார் என்ன செய்வார், எல்லா ஊருக்கும் ஆள் அனுப்பி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவும் ரொம்ப சோகமாக இருப்பாங்க. அந்த வீடே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இவங்க எல்லாம் போயிட்டு இறங்குவாங்க. இறங்கின உடனே வந்து சம்பந்த முதலியார் வந்து பிரதாப முதலியாருக்கு வந்து ரொம்ப நன்றி, எப்படி என்னோட பொண்ணை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேர் ரொம்ப களைப்பாக இருக்கிறத பார்த்துட்டு ஞானாம்பாளையும் கூட வந்த அந்த ஆண்டிச்சியும் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. எடுத்த உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்காம, நீங்கள் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப டயர்டாக வந்த ஞானாம்பாலும் அந்த ஆண்டிச்சியும் என்ன செய்வாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க குளிச்சுட்டு வந்து. அவங்க சாப்பிட்டு எப்போ முடிப்பாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்க எல்லாம் அவங்களே பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க. இவங்களும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, ஞானாம்பாள் வந்து சொல்ல ஆரம்பிப்பா, இந்த மாதிரி காலங்காத்தால வந்து ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, அப்போ நான் எந்த வண்டியில் ஏறணும் அப்படின்னு வந்து கேட்ட உடனே ஒருத்தங்க வந்து நீங்கள் இந்த வண்டி தான் உங்களோட வண்டின்னு சொல்லி கை காமிச்சாங்க. உடனே நான் வந்து அந்த வண்டியில் ஏறிக்கிட்டேன். ரொம்ப இருட்டாக இருந்ததுனாலையும் ரொம்ப காலையிலன்றதுனாலையும் நான் பல்லக்கோட ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டு நான் தூங்கிட்டேன். ஆனால் அந்த வண்டி வந்து மற்ற வண்டிகளோட போகாமல் அது வேறு பக்கமாக போய்கிட்டு இருந்துச்சு. நான் கொஞ்சம் நேரம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் எனக்கு தெரியாத வழியில் போய்கிட்டு இருந்தது. இப்போ நான் எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ அந்த பல்லக்கை தூக்கிட்டு போயிட்டு இருந்தவங்க பக்கத்தில் ஒரு கல்லுக்கடையை பார்த்துட்டு அங்கே வந்து என் பல்லக்கை இறக்கி வச்சுட்டு அங்கே குடிக்கிறதுக்காக போயிட்டாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லி நான் வந்து அமைதியாக வந்து என்னோடய காலில் இருக்க கொலுசெல்லாம் கழட்டி மடியில் வந்து கட்டிக்கிட்டு அந்த பல்லக்குலேருந்து இறங்கி ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு, அது வழியாக போயிடலான்னு சொல்லி அதுக்குள்ளே ஓட ஆரம்பித்தேன். ஓட ஆரம்பிக்கிறேன், காலில் செருப்பில்லை, கொலுசு எல்லாத்தையும் கழட்டிட்டு நான் ஓட ஆரம்பிக்கிறப்போ கீழே இருக்கிற கல், மண், முள்ளுன்னு சொல்லி எல்லாமே என் காலில் குத்த ஆரம்பிச்சிச்சு. மரத்தில் இருக்க கொம்புகள்லாம் என் முடியை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிச்சு. முள் அது இதுன்னு கை காலெல்லாம் பயங்கரமாக வந்து காயமாகி நான் எதையுமே வந்து யோசிக்காமல் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஓடிக்கிட்டே இருக்கப்போ அந்த காட்டில் வந்து ஒரு மண்டபம் இருந்துச்சு. அந்த மண்டபத்தில் வந்து யாருமே இல்லை, அங்கே ஒரே ஒரு ஆண்டிச்சி மட்டும் தனியாக உட்காந்துருந்தாங்க. நான் ஓடி வரதை பார்த்துட்டு அவங்க கும்பிடுற ஏதோ தெய்வம் தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னை பார்த்து அவங்க எழுந்திரிச்சு கும்பிட்டாங்க. நான் சொன்னேன், நான் எதுவும் கடவுள்லாம் கிடையாது, நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆபத்துலேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருந்தேன், என்னை எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க உடனே என்ன செஞ்சாங்கன்னா, என்னுடைய இந்த நகைகள் எல்லாம் ஒரு இதில் கட்டிட்டு, இந்த உடையில் இருந்தால் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போடுற அந்த காவி உடையை வந்து எனக்கு கொடுத்து அதை கட்ட சொல்லிட்டு முகத்தில் வந்து எதையோ அவங்க எனக்கு வந்து பூசி விட்டாங்க. இதில் வந்து கண்டிப்பாக உன்னை யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நான் உன்னை பத்திரமா கொண்டு போய் உங்கள் ஊரில் சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என் கூட சேர்ந்து மறுபடியும் வந்து நடக்க ஆரம்பித்தாங்க. 2 பேரும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு பாய் வண்டி வரும். இவங்களுக்கு ஞானாம்பாளுக்கு வந்து ரொம்ப ஓடி வந்ததில் அவங்களுக்கு கால் வீங்கியே போயிடும். பாய் வண்டியில் வந்து வாடகைக்கு எடுத்து அதில் ஏறி பயந்து உட்காந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த வழி வந்து அவங்க தப்பிச்சு வந்தாங்கல்ல, அந்த வழியில தான் போயாகணும், வேறு வழி இல்லாதனால அதிலே போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க போய்கிட்டு இருக்கப்போ திடீர்னு குதிரை வண்டி எடுத்துக்கிட்டு 2 பேர் வந்து இவங்களை வந்து சுற்றி வளைக்கிறாங்க. இவங்களை சுற்றி வளைக்கிற அதே நேரத்தில் யாரோ வந்து துப்பாக்கியால் வந்து சுடுற அந்த குண்டு சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்குது. அது வேறு யாரும் இல்லை, அது வந்து பிரதாப முதலியார். இவங்களை வந்து அதே நேரத்தில் இவங்களை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் இவங்களை ஏன் கடத்தணும், இவங்களை வந்து யார் கடத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்த இந்த கதை வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுருங்க. ரிமெம்பர், காலம் மாறலாம் ஆனால் ஞானம் நிலைத்திருக்கும். இதுதான் டைம்லெஸ் விஸ்டம். நன்றி.